அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். இன்று நாம் பேசப்போவது, அதாவது எப்படிப்பட்டவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் அந்தஸ்து வழங்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் என்னுடைய கேள்வி. பாருங்கள், முக்கியத்துவம் பெற்ற வேட்பாளர்கள் அனைவருமே ஊழலில் கரை கண்டவர்கள், லஞ்சத்தில் கரை கண்டவர்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் திமுக தனது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அவர்களும் சளைத்தவரல்ல. அதிமுக ஏற்கனவே அடித்தவங்க, கொள்ளை அடித்தவங்க, அவங்கள நிறுத்தியிருக்கிறாங்க. எல்லா வீரமணி, அந்த மணி, இந்த மணி, எல்லா மணிகளையும் அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாருங்கள். துரைமுருகன் மணல் கொள்ளையில் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கிறார். கே நேரு லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டில் கோர்ட்டில் இருந்து அவருக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. செந்தில் பாலாஜி சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு, அவர் எப்படிப்பட்டவர்னு. பாட்டிலுக்கு 10 ரூபா கேஸு. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ராதாரம் தொகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வாத்தியார், பெயரளவில் வாத்தியாராக இருந்து அரசியலுக்கு வந்தவர். இன்றைக்கி அவருடைய சொத்து கணக்கு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு பல 1000 கோடியா 500 கோடியா எத்தனை கோடினே தெரியாது. இப்படிப்பட்ட ஆட்களைத்தான், இப்படிப்பட்ட நபர்களைத்தான் அனைத்து பழைய முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைவருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள்தான், பழனிவேல் தியாகராஜனை தவிர. ஆனால் அவர் அரசியலில் ஓரங்கட்டப்பட்டார். சற்று யோசித்து பாருங்கள். நல்லவர்களை ஏற்றுக்கொள்கின்ற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. அதற்கு உதாரணம் மதுரை மத்தியில் போட்டியிடும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவர்கள் மற்ற வேட்பாளர் அனைவருமே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் இலக்கானவர்கள். எனவே பொதுமக்களே, எனது அருமை தமிழ் சொந்தங்களே, நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இது போன்ற வேட்பாளர்களை புறக்கணியுங்கள். அந்த தொகுதியில் இருக்கும் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். வணக்கம். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. சிந்தியுங்கள், தமிழில் பேர் இருக்கும், மறந்துடாதுங்க.